சட்டமன்றத்துல நானும் தம்பி எல்லாம் வந்திருந்தோம். திடீர்னு சாலையில் எந்திரிச்சார், எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க ஒட்டுமுள்ள வரும் சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சு நிக்கிற. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. என்ன முதலமைச்சர் போய் கேட்கிறாரு? நான் எதிர்த்து சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட கூட்டணி வைப்போம், அது எங்க இருப்போம், நீங்க பயப்படுறீங்க, நீங்க என்ன கதறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அமர்ந்துட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துடுது. அதிமுக பாரதிய கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒண்ணு ஏமாறி அல்ல, அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தி கவலைப்படல. உன்ன போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு துணிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு போயிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்து ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது. கரெக்டான நேரத்தில் வரும், உங்களுக்கு சரியான நேரத்தில் மருந்தடி கொடுக்கும். கவலைப்படாதீங்க.